வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. வெல்கம் டு ரயில்வே நண்பன் சிவா. இன்று 10/6/2024 ஆர்ஆர்பி ரயில்வே ஜிடிசி எக்ஸாம் ஜேஇ மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் எழுதினவங்களுக்கு ஷிஃப்ட்டில் கேட்கப்பட்ட ஜிகே 50 கொஸ்டின் இருக்குல்ல. டெக்னிக்கல் 100 பேப்பர் போக 100 கொஸ்டின் போக மிச்சம் 50 கொஸ்டின். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர், என்வரான்மெண்டல், கரண்ட் அஃபேர்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி இதிலேருந்து கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். கொஸ்டின் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எந்த கொஸ்டின் எந்த ஏரியாவில் வந்து கேட்டிருக்காங்கன்னு தெரியும். அடுத்தடுத்து பேட்சில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, இப்போ ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிசி ஜெனரேட்டரோட ஒர்க்கிங் பிரின்சிபல் கேட்டிருக்காங்க. அதுதான் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியல இருக்கும். பேரடைஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பவர் கால்குலேஷன் பண்ணுறது, அதாவது வோல்டேஜும் கரண்ட்டும் கொடுத்து பவர் கால்குலேட் பண்ணுற சம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒர்க்கு டன்னும் டைம் கொடுத்து ஜூல் பர் செகண்ட் கொடுத்து அது ஒரு சம் கேட்டிருக்காங்க இந்த ரிலேட்டடாக. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதான் பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கு எந்த மெட்டீரியல் வந்து நல்ல மெட்டீரியல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து நிக்கோ அப்படின்னா அலுமினியம், நிக்கல், கோபால்ட் இது 3 சேர்ந்தது தான் பெர்மனன்ட் மேக்னெட்டுக்கான சூட்டபிள் மெட்டீரியல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெமிஸ்ட்ரி வந்துட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்பிட்டில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்கணும் அப்படிங்கிறதுல ஃபார்முலா சொல்லியிருக்காங்க. அது அணுவில் படிச்சிருப்போம். அதாவது 2n², 2, 8, 18 அந்த மாதிரி இருக்கணும். 2n², ஃபஸ்ட் லைன்னா n²னா 2, 2னா 4, 8, 3னா 18 அந்த மாதிரி இருக்கணும். அந்த இது கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ், அதாவது புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான் கொடுத்து அட்டாமிக் மாஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது நமக்கு தெரியும். மாஸ் என்னது நம்பர் ஆஃப் புரோட்டான், நம்பர் ஆஃப் நியூட்ரான் ரெண்டு ஆட் பண்ணால் அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது ஆன்சர். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரியில் இந்த மாதிரி நம்ம கெமிக்கல் நேம் இருக்குல்ல, அது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா லைம் சோடா, இதோட காமன் நேம் என்னென்னு கேட்டிருக்காங்க. லைம் சோடா பார்த்தீங்கன்னா குயிக் லைம் இருக்குல்ல, கால்சியம் ஆக்சைட்டு, சாப்பீஸ் இதுக்குள்ளே என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிஹெச் நியூட்ரலாக இருந்தால் அதோட நம்பர் என்ன, அதாவது =7, <7, <7 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நியூட்ரலாக இருந்தால் அதோட பிஹெச் வேல்யூ வந்து 7 அப்படிங்கிறது நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸு ஈக்குவலாக இருந்தால் அந்த மாதிரி நியூட்ரல் பிஹெச் =7. அசிட்டிக் ஆசிடாக இருந்தால் பிஹெச் வேல்யூ 7 கம்மியாக இருக்கும், பேஸ் வேல்யூவாக இருந்தால் இதோட அதிகமாக இருக்கும். அந்த ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு உலோகத்தை எதிலிருந்து சுலபமாக பிரிக்கப்படுகிறது அப்படின்னா உலோகத்தை வந்து தாதுக்களிலிருந்து பிரிக்கப்படுகிறது, அதிலிருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் வாட்டர் பொல்யூட்டன்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது நர்வஸை பாதிக்கும் வாட்டர் பொல்யூட்டன்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா கைனோட்டோக்சின்ஸ் அப்படிங்கிறதான் இந்த லிவர் அண்ட் நர்வஸ் பாதிக்கிற ஒரு வாட்டர் பொல்யூட்டன்ட். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஜவ்வாது மலை சேர்வராயன் மலை வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடா, ஆந்திராவா, கர்நாடகாவா இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ சேர்வராயன் மலை வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது, அதுதான் அதுக்கு ஆன்சர். அப்புறம் பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபிலையும் இதே பார்த்தீங்கன்னா வளிமண்டல அடுக்கை பற்றி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஸ்ட்ராட்டோஸ்பியர் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது. ஸ்ட்ராட்டோஸ்பியர் 2வது அடுக்கு, ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இந்த ட்ராப்போஸ்பியருங்க கீழே உள்ள அடுக்கு, அது வந்து 1 to 12 கிலோமீட்டர் இருக்கும். 12 to 50 கிலோமீட்டர் வந்து என்னென்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர். இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர் எந்த மேக்ஸிமம் கிலோமீட்டர்னு கேட்டிருக்காங்க, 50 கிலோமீட்டர். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் வந்து ஓசோன் லேயர் வந்து எந்த லேயரில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓசோன் லேயர் வந்து 2nd லேயர்லாம் ஸ்ட்ராட்டோஸ்பியர்லாம் இருக்குது, அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து 5th லார்ஜஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏரியா வைஸாக பார்த்தோம்னா 5th வந்து குஜராத். ஏரியா வைஸாக நம்ம பார்த்துருக்கோம். பெருசு ராஜஸ்தான், 2வது மத்திய பிரதேஷ், 3வது மகாராஷ்டிரா, 4வது உத்தரப்பிரதேஷ், 5வது குஜராத். நம்ம தமிழ்நாடு வந்து 10வது இடத்துல இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே என்னென்னு கேட்டிருக்காங்க. நேஷ்னல் என்ன, ஏப்ரல் 24 தான் நேஷ்னல் பஞ்சாயத்து ராஜ் டே. அப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்கான் ஃபெஸ்டிவல் வந்து எந்த ஏரியாவில் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. டெக்கான் ஃபெஸ்டிவல் வந்து தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு ஃபெஸ்டிவல், அதாவது ஹைதராபாத்தில் கொண்டாடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பாலிட்டியிலேருந்து
ஸ்கெடியூல்லேருந்து கொஸ்டின் இருக்காங்க. அது பகுதியிலேருந்து மொத்தம் 12 ஸ்கெடியூல் இருக்குது. அதில் 12வது ஸ்கெடியூல் எதை பற்றி சொல்லுதுன்னு இருக்காங்க. அந்த மாதிரி ஷார்ட்கட் தான் அது. டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் அது ரிலேட்டடாக டீனா 1 2 ஈனா 2 A3 அந்த லைனா இது ஷார்ட்கட். டியர்ஸ் ஆஃப் ஓல்டு பிஎம் டீனா டெரிட்டரி பற்றி, ஈனா என்ரோல்மெண்ட் பற்றி, அந்த மாதிரி லாஸ்ட் பண்ணி முனிசிபாலிட்டிஸ் பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முருகப்பா ஸ்போர்ட்ஸில் என்ன கேட்டாங்கன்னா முருகப்பா கோல்டு கப் வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க. முருகப்பா வந்து காக்கி. அதே மாதிரி சின்ன சின்ன விளையாட்டு டிராஃபிக் ஹாக்கி இந்த விளையாட்டு தொடர்புலாம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2018 அங்கே தான் ஐபிஎல் வந்து இது பண்ணாங்க. அது ஃபஸ்ட்டு ஜெர்சன் யார் வின் பண்ணால் ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் ஃபஸ்ட்டு கப்பு அடித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ரீசெண்டாக ஒரு ஃபினான்ஸ் ஈஸியாக பொதுமக்கள் அக்சஸ் பண்ணுற மாதிரி எல்லா விதமான ஒரு ஆப் வெளியிட்டிருந்தாங்க. அதை வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மளோட ஆர்பிஐயோட கவர்னர் சக்திகாந்த தாஸ் தான் வருதாங்க. அது என்ன போட்டுன்னா பிரவாக்ங்கிற போர்ட்டல், ஈஸியாக எல்லோரும் அக்சஸ் பண்ணுற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதாவது ரீசெண்டாக ஒரு மல்டி வேவ் லென்த்து ஸ்பேஸ் சேட்டலைட் வெளியிட்டிருந்தாங்க. அது வந்து யார் வெளியிட்டிருந்தா, எந்த இது வெளியிட்டிருந்தாங்க, அதாவது டிஆர்டிஓவா இஸ்ரோவான, அதாவது இஸ்ரோ வெளியிட்டாங்க. அது பேர் கூட அஸ்ட்ரோசாட்னு சொல்லி அதான் இருக்கிறது மல்டி வேவ் லென்த் உள்ள ஒரு சேட்டலைட். அப்புறம் பார்த்திங்கன்னா ருத்ரா 3 அப்படிங்கிற ஒரு இது வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு சேட்டலைட்டு. அது என்ன பர்பஸ்க்காக வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அது என்ன பர்பஸ்னா ஏர் டு ஏர் போய் அடிக்கிற இது ஆன்டி டேங்க் ஸ்கவுட், ஏர் டு ஏர் போய் ஆப்போசிட்டில் உள்ள இதை அடிக்கிறது. இது வந்து இந்தியன் ஆர்மியும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கும் சேர்ந்து உருவாக்கின இது. அதுக்கு பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரில் பார்த்திங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் டு பைனரி சேஞ்ச் பண்ணுற இது கேட்டிருக்காங்க. அந்த சேஞ்சஸ் இதை பார்த்துக்கோங்க. அந்த ரிலேட்டடாக இருந்தாங்க ஹெக்ஸா டு பைனரி சேஞ்ச் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் இல்லாத ஒரு நம்ம 4 ப்ரோட்டோக்கால் கொடுத்துட்டு இதில் எந்த ப்ரோட்டோக்கால் வந்து இமெயிலே இல்லை அப்படின்னு கேட்டாங்க. இந்த 3 விதமான ப்ரோட்டோக்கால் நம்மகிட்ட உண்டு. அதாவது எஸ்எம்டிபி, POP3, IMF. இதில் வேறு ஏதோ ஒன்று கொடுத்து இதில் அந்த அது வந்து எது இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா வெர்மி கல்ச்சர், மண்புழு உரம் தயாரிக்கும் முறையின் பேர் என்ன கேட்டிருந்தாங்க. வெர்மி கல்ச்சர். இது வரைக்கும் 50 கொஸ்டினில் முக்கியமான சில கொஸ்டின்ஸு. அதுவும் இன்றைக்கி நம்ம நண்பர் மகேஷ் அவர் வந்து எழுதிட்டு வந்தார். அவருடைய தகவலின்படி இது எடுக்கப்பட்டது. நன்றி, வணக்கம்.